ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? வீட்டில் ரொம்ப நாளாகவே அரிசி ஆட்டலை, ஏன்னா கிரைண்டர் வேலை. அதனால இட்லி தோசைக்கு போடுறதில்ல, வெளியிலேருந்து மாவு வாங்கியாச்சு. இப்போ கிரைண்டர் வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் கருப்பு கவுனி அரிசி, 1 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி, 3/4 கப் ரேஷன் பச்சரிசி, 3/4 கப் உளுந்து, இது எல்லாத்தையுமே ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி, அந்த அரிசி ஐட்டமை வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி ஊறுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு அரிசி எடுத்து நீங்கள் வாயில் வச்சு கடிச்சு பாருங்கள். அரிசி வந்து பல்லுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். நல்ல மையாக இந்த மாதிரி ஆடினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஹோல் நைட் புளிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றி எடுத்தாலும் சரி, தோசை ஊற்றி எடுத்தாலும் சரி, சூப்பராக வரும். நான் இன்றைக்கி வந்து இட்லி தான் செஞ்சுருக்கேன், இதோட சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.